வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்கள். தொடங்கும் நாள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 27ஆம் தேதி ஜூலை மாதம் தொடங்கி அடுத்த சனிக்கிழமை என்ன 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் பலன்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம். கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப விசேஷமாக சௌக்கியமாக எதிர்பார்த்தது போல நன்மைகள்லாம் விளையக்கூடிய அற்புதமான காலகட்டம். 10ஆம் வீட்டில் குரு மட்டும் இருந்தார்னா தொல்லை. ஆனால் 10ஆம் வீட்டில் குரு மட்டும் இல்லை, அவர் கூட சுக்கிரனும் இருக்கிறார். அப்போ அது கிரியேட்டிவ் ஆகிடும். செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்ன அழகாக செஞ்சுருக்காருயா, இவர்கிட்ட கற்றுக்கணும் அப்படிம்பாங்க. எந்த ஒரு வேலையும் அவ்வளவு ஒரு கச்சிதமாகவும் சுத்தமாகவும் செய்யக்கூடிய திறமை தன்னிச்சையாக பழிச்சிடும். 11ஆம் வீட்டில் யார் இருக்காங்க? உங்கள் ராசிநாதனான புதனும் சூரியனும் 11ஆம் வீட்டில் இருப்பது மிக சிறப்பு. திஸ் இஸ் த ரைட் டைம். இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், இது வாங்கலாம். ரொம்ப அழகாக அனலைஸ் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணுவீங்க. எந்த விஷயத்தை பண்ணாலும் அனலைஸ் பண்ணி அழகாக பண்ணுவீங்க. 7 இருக்கக்கூடிய சனி ஸ்தான பலத்தில் இருக்கிறார். ஸ்தான பலத்தில் இருக்கும் பொழுது என்ன, நல்ல திருப்பங்களை உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பார். ஏன்னா சனி ஒரு விதத்தில் பார்த்தா உங்களுக்கு நல்லவர் தான். மிக சிறப்பான திருப்பங்களை உங்களுக்கு தருவார். காதல் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு நல்ல சௌரியங்கள் வெற்றிகள்லாம் ஏற்படும். காதல் திருமணம் நிச்சயப்படும். இதெல்லாம் அட்வான்டேஜஸாக இருக்குது. அதே நேரத்தில் புதுசாக வண்டி வாங்கணும், வாகனங்கள் வாங்க வேண்டும், இந்த எண்ணங்கள் இருப்பவர்களுக்கு அந்த எண்ணம் மெய்ப்படும். அதோடு மட்டுமல்ல, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிக சிறப்பான எதிர்காலம் காத்திருக்கிறது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, நமக்கு லைஃப்பில் முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்ஸ், அந்த முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்ஸ்னால என்னுடைய லைஃபுடைய ஸ்டாண்டர்ட்ஸ், குவாலிட்டி எல்லாம் மாறுறது. இது அவ்வளோத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையில் காத்திருக்கிறது. இந்த வாரம் மிக சிறப்பான வாரம், வெற்றியை தரக்கூடிய வாரம். நீங்கள் எந்த விதமான விஷயங்களில் ஈடுபட்டாலும் சரி, இந்த வாரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் புதுசாக தொழில் தொடங்க போகிறேன் அப்படிலாம் இருக்கிறவங்க பிளான் பண்ணுங்கள். சில நேரங்களில் ஆடி மாதம் பண்ண மாட்டோம், ரைட்டு. ஆனால் நாள் குறித்து விடுங்கள், ஆவணியில் நல்ல ஒரு நாளில் தொடங்கிறதுக்கு. எப்போ ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போவே அதை தொடங்கியாச்சுன்னு தான் அர்த்தம். அதனால் அது தொடக்கத்திற்கேற்ற நன்மைகளை தரக்கூடிய ஒரு காலமாகத்தான் இது விளங்குகிறது. வெற்றியை தரக்கூடிய அற்புதமான காலம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.